ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சாயில் மெக்கானிக்ஸ்ல அக்யூஃபையர்னா என்ன, ஓகே, அதை எப்படி வந்து கிளாஸிஃபை பண்றாங்க அப்படின்ற டாபிக் நாம பார்க்க போறோம். சரிங்களா? எஸ். ஸோ எஸ்டர்டே வீடியோவில் என்ன பார்த்தோம்? வெல் ஹைட்ராலிக்ஸ்ல ஸ்பெசிஃபிக் ஈல்டுனா என்ன, ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் எக்ஸர்டட் பை தி கிராவிட்டி, டோட்டல் வால்யூம் ஆஃப் தி சாயில் மீடியம் அப்படின்னு சொல்லலாம், டோட்டல் வால்யூம் ஆஃப் தி சம் மீடியம் அப்படின்னு பார்த்தோம். ஸ்பெசிஃபிக் டென்ஷன்னா ரிட்டைன் டு தி கிராவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் போரோசிட்டி அப்படிங்கும்போது ஸ்பெசிஃபிக் ஈல்டு பிளஸ் ஸ்பெசிஃபிக் டென்ஷன், கோஎஃபிஷியன்ட் ட்ரான்ஸ்பிலிட்டி KT ஈக்குவல் டு K இன்டு Hன்னு பார்த்தோம். ஸ்பெசிஃபிக் ஸ்டோரேஜ், சரிங்களா? ஸ்பெசிஃபிக் ஸ்டோரேஜ் அப்படின்னா SV வால்யூம் ஆஃப் வாட்டர் பை பீசோமெட்ரிக் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பை யூனிட் பீசோமெட்ரிக் ஹெட். ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அப்படின்னா டிஸ்சார்ஜ் CQ. ஓகேங்களா? டிஸ்சார்ஜ் பர் யூனிட் ட்ரா டவுன் ஆஃப் தி வெல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்யூஃபையர் பார்க்க போகிறோம். அதில் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், அன்கன்ஃபைன் அக்யூஃபையர் வந்து எந்த தியரி வச்சு சால்வ் பண்ணுறாங்க, கன்ஃபைன் தியரிக்கு வந்து ஃபார்முலா என்ன, சரிங்களா? இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன டெஸ்ட் இருக்குது, ஓகே. ஸோ பர்மிபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாயிலுக்கும் எப்படி வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? எஸ். இது ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங்கில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஒரு டைம் கொடுத்துட்டு அதாவது எதனோட பர்மிபிலிட்டி எந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே. அப்புறம் யாரோட பர்மிபிலிட்டி அதிகமாக இருக்கும், எதில் வந்து பார்த்தீங்கன்னா போரஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே. எஸ், போலாங்களா? Now aquifer. So what is meant by aquifer? Geological formation of the soil having high porous and highly permeable அப்படின்றோம். ஒரு ஜியோலஜிக்கல் ஃபார்மேஷன் நம்ம என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் டாபிக்கே நம்ம படிச்சிருப்போம். ஃபார்மேஷன் ஆஃப் சாயில்ல வெதரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன் அண்ட் அப்ஹீவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி, இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோலஜிக்கல் ஃபார்மேஷன் ஆஃப் தி சாயில். ஓகேங்களா? ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது சாயில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி போரஸாக இருக்கும், ஹைலி பரிமுலாக இருக்கும். அதாவது ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது, அவ்வளோதான். ஒரு சாயில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபைனைட் ஏரியான்னு வச்சுப்போம். 1 மீட்டர் பை 1 மீட்டர் ஹைட் வந்து ஒரு 300 mm திக்னஸ்க்கு ஒரு சாயில் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு பேர் தான் ஜியோலஜிக்கல் ஃபார்மேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் அக்யூஃபையர்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹைலி போரஸ் இருக்குது, ஹைலி பரிமிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜென்ரல், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எதுவும் கிடையாது, ஜென்ரல் சாயில், அவ்வளோதான். ஓகேங்களா? எஸ். இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க? அன்கன்ஃபைன் அக்யூஃபையர், confined aquifer, perched aquifer, based on the water table, based on the location, அது வந்து பார்த்தீங்கன்னா based on the pressure accumulation. அதை வச்சு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அன்கன்ஃபைன் அக்யூஃபையர் அப்படின்னா நமக்கு வாட்டர் டேபிள் அக்யூஃபையர், எப்பயுமே வாட்டர் அங்கே இருந்தே இருக்கும். ஓகேங்களா? நோ கன்ஃபைன் ப்ரெஷர், நமக்கு வந்து கன்ஃபைனாக ஒரு ப்ரெஷர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. நோ கன்ஃபைன் ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ அன்கன்ஃபைன் அக்யூஃபையர், வாட்டர் டேபிள் அக்யூஃபையர். இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகே. த ஜியோலஜிக்கல் ஃபார்மேஷன் ஆஃப் தி சாயில் having high porous and highly permeable, highly water table aquifer அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நோ கன்ஃபைன் ப்ரெஷர் இதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நேம் இஸ் அன்கன்ஃபைன் அக்யூஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. கன்ஃபைன் அக்யூஃபையர் அப்படின்னா ஆர்டிஷியன் அக்யூஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஃபைன் ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா? ஆர்டிஷியன் அக்யூஃபையர் இஸ் ஹேவிங் சம் கன்ஃபைன் ப்ரெஷர் நமக்கு இருக்கும், கன்ஃபைன் ப்ரெஷர் நமக்கு இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்டு அக்யூஃபையர். ஓகே. ஸோ பர்ச்டு அக்யூஃபையர்னா என்னன்னா, ஒரு லேயர் இருக்கும் நமக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பர்வியஸ் லேயர், கீழேயும் இம்பர்வியஸ் லேயர், இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா பர்வியஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த பர்வியஸ் லேயர் ஃபார்ம்டு இன்பிட்வீன் இம்பர்வியஸ் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். மேலேயும் ராக்கு, கீழேயும் ராக்கு, இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா சம் சாண்ட், சில்ட், கிளே மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மீடியமாக இருக்கலாம். ஓகேங்களா? அது என்ன சொல்கிறோம், ஒரு பர்வியஸ் லேயருக்கு நடுவு இருக்கும் நமக்கு, மேலையும் கீழே இம்பர்வியஸ் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்டு அக்யூஃபையர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிட், ஓகே, ஒரு ராக், பாட்டத்துலையும் ராக், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாயில் மீடியம். ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து பர்ச்டு அக்யூஃபையர். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. த இம்பர்வியஸ் லேயர் ஃபார்ம்டு டாப் அண்ட் பாட்டம் இன் பிட்வீன் லைக் சாண்ட்விச் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்வியஸ் லேயரின் சாண்ட்விச் போர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்னது, அதுக்கு பேர் வந்து பர்ச்டு அக்யூஃபையர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே. எஸ். அக்யூல்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸிஃபை பண்ணியாச்சு. இது சம் டெஃபினிஷன்ஸ் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் அக்யூல்டுனா என்ன, அக்யூஃபியூஜ்னா என்ன, அக்யூடெட்னா என்ன, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கேட்டிருக்காங்க. ஓகே. எஸ். அக்யூல்டு அப்படின்னு சொன்னால் அக்யூல்டு, ஓகே, க்ளூ அப்படின்னு சொல்லும்போது கிளே நான் வச்சுக்கோங்க. அக்யூல்டு கிளே. ஓகேங்களா? ஃபியூஜ் அப்படிங்கும்போது ஹியூஜாக இருக்கும், அதுதான் ராக். ஓகே. அக்யூடெட் அப்படிங்கும்போது ஸோ இன்பிட்வீன் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டு, சில்ட், கிராவல் அந்த ரேஞ்சை நம்ம வச்சுக்கலாம். ஓகே. எஸ். கிளே அக்யூல்டு அப்படின்னா ஹைலி போரஸ் இம்பர்மிபிள் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைலி போரஸாக இருக்குங்க, இம்பர்மிபிளாக இருப்பாருங்க அவர் யாருன்னு பார்த்தா கிளே அப்படின்னு சொல்கிறோம். அவர் யார்? கிளே சாயில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஹைலி போரஸ்ன்னு சொல்கிறீங்க, இம்பர்மிபிள்னு சொல்கிறீங்க. இது எப்படி நம்ம ஒத்துக்கிறது பாருங்கள். ஹைலி போரஸ் சாயில் பர்மிபிள் அதிகமாக இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதாவது
பர்மியபிலிட்டி அதிகமாக இருக்கும், ஏன்னா அதில் வாய்ட்ஸ் அதிகமாக இருக்கும், போரஸ் அதிகமாக இருக்கும்போது. ஆனால் கிளேக்கு மட்டும் இது வந்து செட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அவர் என்னென்னா அதாவது குட்டி குட்டியாக நிறையா போரஸ் வச்சிருக்காரு அவர். ஓகேங்களா? இப்படி இந்த மாதிரி சின்னதாக நிறையா, அதாவது பெருசாக, அதாவது வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வெளியே பர்மியபிளாக விடமாட்டார் அவர், அந்த போரஸ்குள்ளேயே தண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹைலி போரஸ் அண்டு இம்பர்மிபிள் லேயர் இஸ் கிளே. அக்யூல்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளே. ஓகே, எஸ். அக்யூஃபியூஜ் நெய்தர் பர்மியபிள் அண்டு நார் போரஸ் ஆஃப் தி சாயில் மீடியம் அப்படிங்கிற. அதுக்கு வந்து ராக் அண்டு கிரானைட். அதாவது எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா பர்மியபிளும் நாங்கள் ஆக மாட்டோம், ஆனால் வந்து போரஸும் எங்களுக்கு கிடையாது, ரெண்டுமே இல்லை. எங்கிட்ட பர்மியபிள் நான் ஆக மாட்டேன், போரஸும் எங்கிட்ட கிடையாது அப்படின்னா அது வந்து ராக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? என்ன சொல்கிறோம்? ராக் அப்படின்னு. ராக் அண்டு கிரானைட் 5% நமக்கு இருக்கும். சரிங்களா? பட் ஆனால் அதை நம்ம கன்சிடர் பண்ணது less than 5% அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து ஒமிட் பண்ணிடுறோம். ஓகே, எஸ். அதுக்கு வந்து அக்யூஃபியூஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அக்யூடெட் அப்படின்னா சாயில் ஹேவிங் மீடியம் பர்மியபிலிட்டி அண்டு போரஸ் அப்படின்னா. இது வந்து பாசில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பார்ஷியல் பர்மியபிள் அண்டு பார்ஷியல் போரஸ் அப்படின்னா சாண்ட் அண்டு சில்ட் அப்படின்னு சொல்லுவோம். சாண்ட் அண்டு சில்ட். இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம், இந்த டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதுவும் இந்த அக்யூஃபியர் அப்படின்னு சொல்கிறோம், கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ராலஜிலையும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டாபிக். ஓகே, எஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம இங்கிருந்து வந்துடலாம். கன்ஃபைன் அக்யூஃபியர். இதோட முடிஞ்சிச்சு. சரிங்களா? எஸ். இப்போ இங்கே வந்து டிசைன். ஓகேங்களா? இப்போ டிசைன் கால்குலேஷனில் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்க. அன்கன்ஃபைன் அக்யூஃபியர் இஸ் ஆல்சோ நோன் as வாட்டர் டேபிள் அக்யூஃபியர், நோ கன்ஃபைன் ப்ரெஷர். ஓகே, தியரி வந்து பார்த்தீங்கன்னா டுபிட் தியரி அப்படின்னு சொல்லுவோம். என்ன தியரி? டுபிட் தியரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, டுபிட் தியரி ஆர் டுபிட் தியரி உங்கள் விருப்பம். ஓகேங்களா? ப்ரொனவுன்சியேஷன் நீங்கள் எப்படி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு K பை இன்ட்டு கேபிட்டல் H ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் h ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 2.303 log of capital R divided by small r அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த கேபிட்டல் R divided by small r அப்படின்றது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? the difference of the drawdown கொடுத்துருவாங்க, எஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் நமக்கு வெல் அப்படின்னா, ஸோ வாட்டர் லெவல் இங்கே இருக்கும், திடீர்னு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ட்ராடவுன் சம் பர்டிகுலர் டைம் ஆர் ரேடியஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும்போது ட்ராடவுன் ஆயிரும். இதுதான் எஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கேபிட்டல் ஹெச்சுக்கும் ஸ்மால் ஹெச்சுக்கும் டிஃப்ரெண்ட். ஓகே, இது எல்லாமே டேட்டா கொடுத்துருவாங்க, நீங்கள் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, எஸ். ஸோ இது என்ன தியரி அப்படின்னா டுபிட் தியரி. நார்மல் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, கேட் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அன்கன்ஃபைன் அக்யூஃபியருக்கு என்ன தியரி யூஸ் பண்ணுறோம்? டுபிட் தியரி. முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ எஸ்ன்றது வந்து ட்ராடவுன் சொல்லுவோம். அதாவது கேபிட்டல் ஹெச்சுக்கும் இனிஷியல் ஹைட் எவ்வளவு, ஃபைனல் ஹைட் எவ்வளோ, ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயம். டிஸ்சார்ஜ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ட்ரா டவுன் ஆஃப் தி வெல், அது தெரிஞ்ச விஷயம். டிஸ்சார்ஜ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பர்மியபிலிட்டி, அது ஆல்ரெடி தெரியும். டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு KA நமக்கு. ஓகே, முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்து ரேடியஸ்க்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், லாக் ஆஃப் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ரேடியஸ்க்கு வந்து டிஸ்சார்ஜ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். இது எல்லா டேட்டாமே கொடுத்துருவாங்க, நீங்கள் ஃபார்முலா மட்டும் படிச்சிங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ இப்போ அன்கன்ஃபைன் அக்யூஃபியர் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஃபார்முலா? K பை இன்ட்டு கேபிட்டல் H ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் h ஸ்கொயர் divided by 2.303 log of capital R divided by small r. முடிஞ்சிச்சு. கன்ஃபைன் அக்யூஃபியர். கன்ஃபைன் பண்ணோம் அப்படின்னாவே அங்கே 2 இருக்கும். சரிங்களா? கன்ஃபைன்டு. ஓகே, ஓகே. ஸோ அப்போ ஆக்ஷனும் இருக்கும், அந்த இடத்துல ரியாக்ஷனும் இருக்கும். கன்ஃபைன்டு. ஓகேங்களா? இங்கே வந்து ஒன்லி ஆக்ஷன் தான், ரியாக்ஷன் எதுவும் இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா நோ கன்ஃபைன் ப்ரெஷர்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ அப்படிங்கும்போது இந்த இடத்துல 2 வராது நமக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், கன்ஃபைன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல 2 நமக்கு இருக்குது. அப்போது 2K by B capital H minus small h divided by 2.303 log of capital R divided by small r. இந்த இடத்துல 2 வருமா, இந்த இடத்துல 2 வராதா அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அப்போ கன்ஃபைன் அக்யூஃபியர் இஸ் ஈக்குவல் டு 2K by B capital H minus small h divided by 2.303 log of 2.3 log of capital divided by small r. ஓகேங்களா? இந்த KP அப்படின்றது நமக்கு என்ன தெரியுங்களா? K into H நம்ம பார்த்தீங்களா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிரான்ஸ்மிலிட்டி. Pன்றது திக்னஸ் ஆஃப் தி சாயில், Hன்றது நமக்கு திக்னஸ் ஆஃப் தி இந்த இதில் சாயில் மீடியம் தான். அப்போ KT இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிரான்ஸ்மிலிட்டி. சில நேரத்தில் கோஎஃபிஷியன்ட் டிரான்ஸ்மிலிட்டிக்கு ஃபார்முலா எழுதுன்னு கூட கேட்கலாம், இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இதை மட்டும் KTயை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் இந்த டிஸ்சார்ஜோட மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? எஸ். ஸோ இது வந்து நமக்கு கன்ஃபைன் அன்கன்ஃபைன் விஷயம் நமக்கு இந்த இடத்துல இதோட முடிஞ்சுது. ஓகேங்களா? இந்த 2 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போன வருஷம் வந்து TRB எக்ஸாம் அந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க, 2 மார்க் கொஸ்டினில். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எஸ். ஸோ ஓப்பன் வெல் டெஸ்ட் இந்த கொஸ்டின்லாம் கேட்டது கிடையாது. சரிங்களா? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓப்பன் வெல் டெஸ்ட் ஆர் ரெக்குபரேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் வெல்லுக்கு வந்து என்ன டெஸ்ட் பண்ணணும்? ரெக்குபரேஷன் டெஸ்ட். ஓகேங்களா? டிஸ்சார்ஜ் பர் மீட்டர் வித் Q இஸ் ஈக்குவல் டு C/A இன்ட்டு வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? C/A அப்படின்றது என்ன? ஸ்பெசிஃபிக் ஈல்ட் ஆர் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த C/Aக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. C/A இஸ் ஈக்குவல் டு 2.303 divided by T log of
H1 divided by H2 இந்த ஃபார்முலா எங்கே பார்த்த மாதிரி இருக்கா ஃபாலிங் எட் பர்மிபிலிட்டி டெஸ்ட்டில் இந்த ஃபார்முலா பார்த்துருப்போம் 2.303 small al divided by AT small al divided by AT log of capital H divided by small h இந்த AL ஓகேங்களா இதை வச்சு இந்த LH ரிலேஷன் எழுதியிருப்பாங்க இந்த இடத்துல இந்த ஏவும் கேன்சல் பண்ணால் அந்த T வருது நமக்கு இந்த இடத்துல ஓகே அப்போ ஸ்பெசிஃபிக் ஈல்டு வச்சு ஏதோ ஃபார்முலா எழுதியிருக்காங்க இந்த இடத்துல ஓகே எஸ் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வெல் டெஸ்ட் அப்படின்னா ரெக்குபரேஷன் டெஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வேறு எதுவும் தேவையில்லை ஓகே நெக்ஸ்ட் போகலாங்களா அக்யூஃபையர் முடிச்சு அடுத்து வந்து ஸ்பெரிக்கல் ஓகேங்களா ஒரு ஸ்பெரிக்கல் வெல் ஓகே ஒரு ஸ்பெரிக்கல் போர்வெல் அப்படிங்கிறக்கும் நமக்கு அதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பர் மீட்டர் வித் QS is equal to by D ஓகேங்களா by D into எஸ்ன்றது டா டவுன் ஹெச்னு கூட வச்சுக்கலாம் பை டி இன்ட்டு ஹெச் பர்மிபிலிட்டி ஓகேங்களா அப்போ நமக்கு என்னது பை டி இது நமக்கு இது மீட்டர் இது ஆல்ரெடி மீட்டர் இதுவும் நமக்கு மீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்போ மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸ் பர் மீட்டர் வித்துன்னு நமக்கு வரணும் ஓகேங்களா எஸ் டிஸ்சார்ஜ் இருந்தாலும் ஓகே டிபெண்டிங் அப்பான் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்றது நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பட் இந்த கொஸ்டின்லாம் கேட்டதில்லை இது வரலாம் ஓகே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது கேட்டிருக்காங்க ஒரு டைம் ஸ்பெரிக்கல் டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு 30 டைம்ஸ் ஆஃப் ரேடியல் டிஸ்சார்ஜ்னு ஓகேங்களா அப்போ ரேடியல் டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு 30 டைம்ஸ் ஆஃப் spherical discharge R equal to 30s அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க radial discharge is equal to 30 times of spherical discharge ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் क्वेश्चन இது ஒரு டைம் ஒன் மார்க் क्वेश्चन கேட்டிருக்காங்க ஓகே எஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு permeability ஓகேங்களா சோ permeability வந்து டிபெண்டிங் அப்பான் சாயில பேஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படினு நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுக்கலாம் கொடுத்துட்டு மேட்ச் தி ஃபாலோயிங்ல ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஓகே எஸ் இத நான் டெலீட் பண்ணிடுறேன் சோ அப்ப கிராவலுக்கு எப்படி இருக்கும் permeability மோரா இருக்கும் because the permeability K directly proportional to D10 square கரெக்ட் தானே நமக்கு அப்ப சைஸ் அதிகமா இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்குங்க permeability அதிகமா இருக்கும் உங்களுக்கு சைஸ் கம்மியாகும்போது permeability கம்மியா இருக்கும் அப்போ 10 to the power of 0 அப்படினு வச்சுக்கிறோம் சரிங்களா எதுக்கு அப்படி போட்டோம் அப்படினா அதாவது 10 to the power of 0 னா 1 cm per second இது ஓகேங்களா 1 anything power 0 1 அப்போ 1 cm power sorry 1 cm per seconds அப்படினு நம்ம சொல்றோம் permeability சரிங்களா high permeability அப்படினு சொல்றோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா medium permeability ஓகேங்களா high permeability medium permeability low permeability very permeability அப்படினு சொல்றோம் very low permeability அப்படினு நாம சொல்றோம் சரிங்களா clay with pure soil அப்படினா pure clay அப்படிங்கும்போது very less 10 to the power of -6 நமக்கு இருக்கும் இது எப்படி நாம வச்சுக்கிறது அப்படினா இப்போ பாருங்க இது 10 to the power of 0ங்களா அப்ப 0 க்கு அடுத்து வருது 10 to the power of -2 அடுத்து -4 -6 -4 -6 இது வந்து பாத்தீங்கன்னா less than -6 அப்படி நாம சொல்றோம் க்ளேனாவே 10 to the power of -6 நீங்க போட்டுக்கலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது க்ளேக்கு வந்து எந்த டெஸ்ட்டுமே கிடையாது கன்சாலிடேஷன் டெஸ்ட் மட்டும் தான் நம்ம பண்ணுவோம் சரிங்களா ஃபைன் கிரைன் சாயிலுக்கு நமக்கு என்னது ஃபாலிங் எட் பெர்மிபிலிட்டி டெஸ்ட் பண்ணுவோம் ஃபைன் கிரைன் சாயில்ல இங்க யாரு ஒரு சாண்ட் சாரி சில்ட் ஓகேங்களா ஃபைன் கிரைன் சாயில் அப்படினா கோர்ஸ் கிரைன் சாயில்ல யாரு சாண்ட் கிராவலுக்கு நமக்கு டெஸ்ட் கிடையாது ஓகேங்களா எஸ் ஏனா அசம்ப்ஷன்ல ஒரு கிராவலா எனக்கு இல்லன்ட்டாரு யாரு டார்சி ஃபார்முலால ஓகே எஸ் சோ அப்ப இத ஞாபகம் வச்சுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन இது கண்டிப்பா கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க கேட் எக்ஸாம்லயும் சரி previous year TRB எக்ஸாம்லயும் சரி TNPSC எக்ஸாம்லயும் சரி ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான இது ஒரு क्वेश्चन அடுத்து இந்த மாதிரி கூட கேட்கலாம் gravel sand silt clay கொடுத்துட்டு சோ இன்கிரீசிங் ஆர்டர்ல எழுதுங்க permeability இன்கிரீசிங் ஆர்டர்ல எழுதுங்க அப்படினா அப்ப இன்கிரீசிங் ஆர்டர்னா சின்னதுல இருந்து போணும் இல்லீங்களா அப்போ clay அதுக்கு அப்புறம் silt ஓகேங்களா நம்ம இது nomenclature symbol எழுதலாமா எஸ் சோ clay silt sand gravel இது வந்து இன்கிரீசிங் ஆர்டர் அப்ப டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுதுங்க அப்ப டிக்ரீசிங் ஆர்டர்னா அதிகத்துல இருந்து கம்மி வந்துட்டே வரும் அதாவது சரி இன்கிரீசிங் ஆர்டர் கரெக்ட் எஸ் சோ அப்ப அப்படியே ரிவர்ஸா நம்ம எழுதணும் அப்ப இருக்குல அதிக permeability யாருக்கு அதிகம் gravelக்கு அதிகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா sandக்கு அதிகம் அதுக்கு அடுத்து யாருக்கு அதிகம் siltக்கு அதிகம் அதுக்கு அப்புறம் யாருக்கு அதிகம் இந்த இடத்துல clay சரிங்களா clayக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகம் அப்படி நாம சொல்றோம் சரிங்களா இந்த அதாவது இன்க்ரீஸ் அதாவது இது டிக்ரீசிங் ஆர்டர் ஓகேங்களா டிக்ரீஸ் ஆயிட்டே நமக்கு வருது ஓகே எஸ் சோ இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन இந்த தியரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் அக்யூல் என்ன அக்யூஃபியூஜன் என்ன அக்யூடெட் என்ன இதோட எக்ஸாம்பிள் கேட்பாங்க க்ளூ ஃபார் clay சாரி ஃபியூஜ் ஃபார் ஹியூஜா இருக்கும் ராக் அக்யூடெட் அப்படினா இன் பிட்வீன் மீடியம் பாசிலி பெர்மிபிள் அப்ப சாண்ட் சில்ட்டா இருக்கலாம் ஓகேங்களா radial discharge equal to 30 times of spherical discharge R is equal to 30s அப்படினா வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन ஓகே எஸ் சோ இது ஃபார்முலா அன்கன்ஃபைன் அக்யூஃபையர் கன்ஃபைன் அக்யூஃபையர்க்கான ஃபார்முலா சரிங்களா சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா அந்த permeability வெல் ஹைட்ராலிக்ஸ் இந்த கான்செப்ட் அதாவது permeability ஒரு டாபிக் தான் இது எல்லாமே ஓகேங்களா சோ இதோட முடிஞ்சது சரிங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்சாலிடேஷன் காம்பாக்ஷன் என்ன கன்சாலிடேஷன் என்ன கம்ப்ரசிபிலிட்டி என்ன இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரண்ட் இனிஷியல் கன்சாலிடேஷன் என்ன பிரைமரி கன்சாலிடேஷன் என்ன செகண்டரி கன்சாலிடேஷன் என்ன சோ அதுல ஃபார்முலாஸ் என்னென்ன क्वेश्चंस கேட்பாங்க சரிங்களா எப்படி அதை சால்வ் பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம் சரிங்களா மிஸ் பண்ணாம பாருங்க
ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே வந்து பாருங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 50% வந்து பார்த்தீங்கன்னா சாயில் மெக்கானிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதனோட PDF ஃபைல் நான் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? யூஸ் பண்ணுங்கள். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? படித்து முடிச்சுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.